வசந்தி, இங்க பாரு. இத்தனை நாள் நான் உங்களை பார்த்தது போரும் குமரன். ஒரு பொண்ணா இருந்து கூட வெக்கத்தை விட்டு எத்தனை நாள் நான் என் காதுல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஏன் கெஞ்சிருக்கேன். நீங்க தான் என்னை ஏத்துக்கலையே. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா காப்பாத்துவேன். நிச்சயமா காப்பாத்துவேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். நான் ஜெயிச்சிட்டேன் குமரன். நான் முதல்ல போய் எங்க அக்கா கிட்ட சொல்லணும். எழுந்திரி முதல்ல. துரோகி, கடைசியில் நீ ஒரு சாதாரண மனுஷன் சொல்லி நிரூபிச்சல. முதல்ல ஒன்ன மாதிரியால சுட்டு கொண்டு அப்புறம் தான் போலீஸ் கொண்டு. என்னடா ஏன் இப்படி கத்துறீங்க? நிறுத்துடா போதும். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. அதான் வசந்தி டாக்டர் சொல்லிட்டு போறாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமே. கிருஷ்ணனும் அதை தான் செஞ்சான். ஏய், நீயும் அதை தான் செய்யற. அவனுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? ஓ, அப்போ என்னை பத்தி நீங்கெல்லாம் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறது இவ்வளவுதான் இல்ல? டேய், நான் சொன்னதை அவன் நம்பலாம். நீங்களாம் எப்படிடா நம்புனீங்க? நம்ம பிளான் பண்ண மாதிரி ஸ்கூல்ல பாம்பும் வெடிக்கணும், நம்மளும் போலீஸ்ல மாட்டக்கூடாது. அதுக்கு இவதான்டா சரியான கேடை. நான் அவளை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எதுக்காக சொன்னேன்? அவளோட அக்கா ஏசிபிங்கிறதுனால தான். போலீஸோட நிழல்ல நின்னுக்கிட்டு போலீஸுக்கே தண்ணி காட்ட போறேன்டா. தண்ணி காட்டுறேன்டா. ஹலோ 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 ஹலோ, ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேசாம இருக்கீங்க? ஹலோ, யார் பேசுறது? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து யார் பேசுறீங்க? பிரசன்னா பேசுறேன். என்ன வேணும் உனக்கு? ரம்யா கிட்ட கொஞ்சம் பேசணும். ரம்யா வீட்ல இல்ல. அவ இருந்தாலும் உங்ககிட்ட பேச மாட்டா. அம்மா, இங்க பாரு பிரசன்னா, இனிமே இங்க ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா நான் சொல்றேன். போனை வை. ஃபோன் பண்றான், சேர்ந்துட்டேன்னு ஃபோன் வேற பண்றானா? வச்சுக்கிறேன். பொன்னரசி, நான் பிரசன்னா பேசுறேன். ரம்யா, ரம்யா. என்ன பொன்னரசி? ஒண்ணும் இல்லம்மா, ரம்யா கிட்ட புக் வாங்கலான்னு வந்தேன். இங்க வா, சீக்கிரம் வா. பிரசன்னா சார் ஃபோன் பண்ணிருக்காரு. எங்க? எங்க வீட்டுக்கு. ஐயோ, வா. சரி வா.
ஹேய் நந்தா எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ம் நல்லா தான் இருக்கேன். அம்மாவுக்கு இன்னும் என் மேலே இருக்கிற கோவம் தீரல போல இருக்கு. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். சரி, பிரசன்னா, எப்ப வருவீங்க? அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் நம்ம விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னாரு? எப்போ வேணாலும் நான் வருவேன், எதிர்பார்த்துட்டே இரு. அந்த நிமிஷத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். சரி சரி, அழாத ரம்யா. இங்க பாரு, இந்த ஃபேக்டரி விஷயத்தை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேனே, படிச்சியா? படிச்சேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க எழுதாம விட்டுட்டீங்க. என்ன விஷயத்தை எழுதாம? ஏய், யாரும் வந்திருக்காங்க, அப்பா நினைக்கிறேன். நான் மறுபடியும் அப்புறம் கூப்பிட்றேன், சரியா? கண்டிப்பா பேசுவீங்கல்ல? கண்டிப்பா. தட்டிலேருந்து இதை எடுத்து வைங்க. இந்த தாம்பாளத்தில் ஒரு புஷ்பம் வைங்க. அம்மா வெத்தலையெல்லாம் சரி பண்ணி வைங்க. அம்மா போய் பொண்ணை அழிச்சுன்னு வாங்க. சரிங்க. போமா, சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க ஆண்டி. ரேகா, ரேகா, போ, சீக்கிரம் போ. ரேகா, ரேகா. சரி, நான் நாளைக்கு பேசுறேன். யா, ஓகே. என்னம்மா நீ எங்க போயிட்ட? இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து போன். இந்த நேரத்துல கூடவே ஆபீஸ்ல இருந்து போன் வரணும். நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிம்பிளா வச்சிட்டீங்க. நிச்சயதார்த்தத்தையே அவசரமா பண்ண வேண்டியதாயிடுச்சு. நேரங்காலம் பத்தல. கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா நடத்த போறோம். வாங்க வாங்க வாங்க. சுபமுகூர்த்த லக்ன பத்திரிகை நிகழும் மங்களகரமான சர்வதாரி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை குரு ஓரையும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் சித்ரா நட்சத்திரத்தில் மேற்படி பெருமாளுடைய குமாரி சௌபாகியவதி வசந்திக்கும் மேற்படி குமாரன் சிரஞ்சீவி குமரனுக்கும் நாளது மங்களகரமான சர்வதாரி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை குரு ஓரையும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் துலா லக்னத்தில் திருமணம் செய்வதாய் பெரியோர்களாலும் உற்றார் உறவினர்களாலும் நிச்சயிக்கப்பெற்றது. நாள் உத்தமம் சுபம். இந்த தாம்பாளத்தை மெதுவாக வாங்கிக்கோங்கோ. சதாய புருஷத்தாய ததேந்திரிய இந்த தாம்பாளத்தை நீங்கள் வாங்கிக்கோங்கோ.
ஒரு நிமிஷம் இந்த தாம்பாளத்தை அவ கையில் கொடுங்க. தீர்க்கமாயுகு தீர்காயுஷ்மஸ்து விவாக சுப முகூர்த்தானாம் அத்ய கரிஷே. இந்த தாம்பாளத்தை அவ கையில் கொடுங்க. தீர்க்கமாயுகு தீர்காயுஷ்மஸ்து சகல சௌபாகியதா சித்திரஸ்து அதிசீக்கிரமே விவாக பிரார்த்தனா சித்திரஸ்து. நீங்கள் மாலையை போடுங்க. நீங்கள் வாங்கி வேலைக்கு போடுங்க. தீர்காயுஷ்மஸ்து வசந்தீனாம்யாக குமாரன் நாமதஸ்யாக அதிசீக்கிரமே விவாக பிரார்த்தனா. உங்க அம்மாவுக்கு தான் என் மேல கோவம்னா உனக்கும் கோவமா? உங்க மேல எனக்கு கோவம் இல்ல டாடி. கோவம் இல்லைல்ல? அப்போ இரு, உனக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. தேங்க்ஸ் டாடி. ஹாப்பி? அம்மா இது யார் கொடுத்தான்னு அம்மா கிட்ட என்ன சொல்றது? யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா வீட்டில், சாரி ஸ்கூல்ல ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொல்லு. நீங்க தானே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். சரி அம்மா தானே, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லு. திட்டுவாங்களே. திட்டுட்டுமே, என்ன தானே திட்டு போறாங்க, உன்னை திட்ட மாட்டாங்கல்ல. அப்படியே திட்டினாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. சாப்பிடலாமா? ஆமா, இதுக்குள்ள எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குடா? பேக்கெட் ரொம்ப பெருசா இருக்குல்ல. திவ்யா, ஸ்கூல் டைம் முடிஞ்சதும் கிளாஸ் ரூம்லயே வெயிட் பண்ணனும் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். வா. எதுக்கு கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. வண்டியில ஏறு. ஏறு. ஸோ இந்த மாதம் 15ஆம் தேதி சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூலில் பாம்பு வெடிக்குமாமா. ஆனால் எந்த ஸ்கூல் எந்த இடம் அது சொல்லல. காலையில் 10:30 மணிக்கு வெடிக்குமாமா. சச் அ க்ரூயல் ஆட்டிடியூட் ரேகா. ரேகா, வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது? சார், நான் ஒன்று தான் சொல்ல முடியும், சின்சியராக சொல்கிறேன். இந்த மிஷனில் என்னோட உயிரே போனாலும் இதை நான் நடக்க விட மாட்டேன் சார். கனவு தேசம்ன்ற அந்த இயக்கத்தை அடியோடு அழிச்சிருவேன் சார். அது என்னோட கடமை, நான் செஞ்சிருவேன் சார். தட்ஸ் வெரி குட் ரேகா. ப்ளீஸ் கோ அஹெட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எஸ். ஹலோ, நாளைக்கு எனக்கு கல்யாணம் மேடம், ஞாபகம் இருக்கா? என்னது? ஏய், கல்யாணத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவேன், ரிசப்ஷனுக்கு வரணும்டி. இல்லைன்னா உன் கூட பேசவே மாட்டேன். ஏய், கம்பெனி ரெடி. கண்டிப்பா அவர் வராட்டி நீ மட்டும் வந்துரு. சரி, நான் வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். நீ நாளைக்கு மறக்காம வந்துரு, சரியா? அந்த சாரி கட்டிட்டு வா. சரி, பாய். டாக்டர் பாத்தியா? பாத்தேன். என்ன சொன்னாரு? எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாரு. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். ஹலோ, நான் தான் வசந்தி. நாளைக்கு எனக்கு கல்யாணம், வந்துருங்க. சரியா? ஏய், நம்ம இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி அந்த கிஃப்டோட வந்துரு, சரியா? மறக்காம வந்துரு. பாய்டி. எனக்கா இப்பதான் வரீங்க? ஆமாம்மா, ஆனால் எந்த நிமிஷமும் திரும்பி போக வேண்டியிருக்கலாம். எதுக்கு? சிச்சுவேஷன் அப்படி. சரி, அதை விடு. நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவல்ல? இல்லை வசந்தி, அது சொல்ல முடியாது. என்னக்கா இது? போ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஷன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப டென்ஸ்டாக இருக்கு. சரிக்கா,
நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுப்போம். என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு? ஏன் ஒருத்திக்கா கல்யாணத்தையே தள்ளி போடுவியா? பின்ன என்னக்கா, என் கல்யாணத்தை விட உனக்கு என்ன அப்படி பெரிய பொல்லாத சிச்சுவேஷன் முக்கியமா போச்சு? ஏன் உன் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னும் தவிர வேற ஆளே இல்லையா? சும்மா. வசந்தி உனக்கு சரி, ஆஃப் த ரெக்கார்ட் நான் உனக்கு ஒன்று சொல்றேன். பாம் த்ரெட் வந்திருக்கு. நாளைக்கு 10:30 மணிக்கு ஸ்கூல்ல பாம் வைக்கிறோம்னு டெரரிஸ்ட் எங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. 10:30 மணிக்கு முன்னாடி அந்த டெரரிஸ்ட நான் பிடிச்சே ஆகணும். குழந்தைங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா இது?